சிஷ்டி குட்டியோட இட்லி சிக்கன் குழம்பு உன்னோட காலை சாப்பாடு. 2 இட்லியும் வாங்கியிருக்கேன், சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. இவங்க 2 பேரும் இவங்க 2 பண்றாங்க. அவன் என்ன பண்றான், இவங்க 2 பண்றாங்க. புருஷன் முன்னாடி பேரை மாத்தி மாத்தி எழுதி விளையாடிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். தூங்குமுஞ்சி இங்க பாரு, இப்பதான் தூங்கி எழுச்ச. மணி என்ன தெரியுமா? மணி வந்து இப்ப 8:30 தானே. வீட்டுல எல்லாம் 10 ட்ரெயின் சொல்லி கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு. ஆமா ஆமா. ட்ரெயின்ல நிம்மதியாவே தூங்க முடியல, சவுண்ட் வந்துட்டே இருக்கோ. தூக்கமும் வர மாட்டேங்குது. அப்போ 8:30 மணிக்கு தூங்கிருக்கேன். நேற்று வந்து சரியா வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா இதோ ட்ரெயினே ரொம்ப ஒரு மாதிரி கத்த 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 கத்தன்னு. அதனால நாங்க வந்து சரியா எடுக்க முடியல. இன்னைக்கு நாங்க வந்து மகாராஷ்டிராக்குள்ள என்ட்ரி அடிச்சிட்டோம். இப்போ நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் மத்தியானம்ல நாங்க வந்து மும்பை வீட்டுக்கே சேர்ந்துரும். அதனால இப்போ கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஏன்னா இப்பதான் தூங்கி எந்திரிச்சு இப்பதான் சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க. அதனால இப்போ எல்லாரும் அமைதியா இருக்காங்க. காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி, சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, புளி சாப்பாடு, கருவாடு அப்படின்னு எல்லாமே இருக்கு. மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு அப்புறமா சீட்ல வர முடியாது. பண்ணி சீட்ல வரலையாப்பா? அவ்வளோதானா? காலையில மணி வந்து 8 மணிக்கு ஒரு குரூப் வந்து சீட்ல வர ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் ஒன்னையே கையில் பிடிக்க முடியல 2 நாளா. ட்ரெயினுக்குள்ள வந்து வீடியோ எடுக்கிற நீங்களே சீட்ல இருக்கீங்க. நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். அதுதான் வந்து அப்ப நாங்க மட்டும் போய் வீடியோ எடுக்கணும், நீங்க மட்டும் சீட்ல ஆடுவீங்களோ? இந்த புள்ள வந்து ட்ரெயின்ல எப்போ ஏறிச்சோ அப்பல இருந்து இந்த மெயின்டி கோட கண்டிருக்காங்க. திஸ் இஸ் மை மைனி. உங்க அண்ணன் பொண்டாட்டி. எங்க அண்ணன் பொண்டாட்டி ட்ரெயின்ல வந்ததுல இருந்து இது வரைக்கும் 40 பேர் ஏறிக்கும். 40 பேருக்கு மெயின்டி போட்டுட்டு இருக்கா. அந்த அளவுக்கு லேடிஸ் கூட்டம் இங்க கிடக்கு. பாய்ஸ் கம்மியா தான். இங்க ஒரு ஆளுக்கு போன் நோண்டிட்டு இருக்கு. இங்க ஒருத்தி போன் நோண்டறா. இவள வர இவள வீடியோ எடுக்க வர சொன்னா இவன் காண விளையாடிட்டு இருக்கா அப்படிங்கறா. சுச்சுடி எங்களுக்கு தெரியல. நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க. நான் இப்போ என்ன பண்றீங்க? இவளோட ரெண்டு சொல்லு. நான் கூப்பிட்டது எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் மட்டும் சொன்னேன். சுச்சுடி எங்க? அது யாருக்கு தெரியும்? ஒண்ணா இருக்கா? சுச்சுடி ஆளே காணோம். இந்த இங்க ஒரு போனே நான் அங்க ஒரு என்ன பண்ணிட்டு இருக்க? வீடியோ எடுக்க வரானமா? பையன் பாவமா உட்காந்துருக்கான். இன்னொரு குரூப் காட்டுறவாங்க. இந்த குரூப்லாம் எப்படி உட்காந்துருக்கா? ஒன்று எங்கள் அப்பா கையில் பிடிக்கும் போல ஹிஸ்டூடி கையில் பிடிக்கும் போது ஹிஸ்டூரில் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது எனக்கு. நான் வந்து என் குரூப் கூட ஓடி போயிடுறேன். இன்னொரு குரூப் எங்கள் அக்கா இப்போ தான் வராங்க. எங்கேம்மா போயிட்டு வர? ஃப்ரீ ஃபயர் விளாண்டு வரேன். இவ ஃப்ரீ ஃபயர் கேக்கா? அப்பப்போ என் கூட, அப்பப்போ ஃப்ரீ ஃபயர் கூட. ஜெயிச்சியா? இல்லை, ஃபோனை கொடுத்துட்டு யார் கூட? சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. மும்பை போயிடலாமா? அத்தா வந்து பிஸி ஒர்க்கர். என்ன மாப்பிள? பிஸி ஒர்க்கரு. ஒர்க் இல்லை மாப்பிள, மாச கடைசியில் ட்ரெயின் வந்ததுலேருந்து லேப்டாப் ஒர்க்கில் பண்ணிருக்காங்க. ஐடி ஃபீல்டில் வேலை செய்யறாங்க. அதனால இவர் வந்து கையில் பிடிக்க முடியாது. இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அப்படியே எங்கள் கூட வருவார். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு 2 கேம் விளாட்றதுக்காக கொஞ்சம் ஜாலி பண்ணுறதுக்கு வருவார். இந்த கேங்கை கொண்டு போய் நாங்கள் வந்து கடைசியில் வந்து போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, சட 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 வந்ததுலேருந்து அந்த செல்லு. தம்பி வீடியோ ரெடி பண்ணியா? இவர் வந்து எடிட்டர். இவர் என்ன பேர்? மதன். அந்த பேஜை பார்த்துங்க. யாருக்கா உங்களுக்கு எடிட்டிங் வீடியோ தேவைப்படுச்சுன்னா நம்ம பையனை கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக வீடியோ எடிட் பண்ணி கொடுப்பான்.
இப்படி எங்கள் கேங் வந்து ஸ்டார்டிங்கில் என்னோட நடுவில் என்னோட லாஸ்ட்டில் அப்படின்னு அங்கங்கே பிரிஞ்சிருக்கிறதுனால எங்களால் வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல. 40 பேர் எங்களால் இந்த கூட கண்ட்ரோலே பண்ண முடியல. இவெல்லாம் எங்கே இருக்கானே எனக்கு தெரியல. ட்ரெயினில் ஏறும்போது பார்த்தேன், அப்பப்போ சாப்பிடும்போது அங்கங்கே நடப்பாவோ இவ இருக்காளா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. 60 குட்டியெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. இந்த அக்காவும் இப்போ நீங்கள் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க, கூப்பிட்டா என்ன அப்படின்னு கத்துவாங்க. மிச்சபடி ஒன்றும் தெரியாது. இப்போ வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து வலுக்கட்டையே பிடிச்சி நான் தான் விளாக் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். ஆனால் உங்ககிட்ட எனக்கு அவங்க விளாக் எடுக்கிறப்ப நடிக்கிறாங்க. அதனால இவங்களெல்லாம் வச்சு மேய்க்க முடியல எங்களால். அது சாப்பிடும் போதெல்லாம் அப்படியே ட்ரெயினே வந்து அப்படியே அலைஞ்சு சிக்கன், முட்டி மோதி கருவாடு, கருவாடு, இட்லி, சப்பாத்தின்னு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அதனால வந்து கேப்சர் பண்ண முடிய மாட்டேங்குது கரெக்டாக. ஸோ அதனால எங்கள் விளாக் வந்து அப்படி இப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஆமாம், மத்தியானம். அதோட அந்த வீடியோ நாங்கள் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் திரும்பி அங்கே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அது கல்யாண விளாக். இவரால் பற்றியா ஒத்து இவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் பொண்டாட்டி கூடயும் சேர முடியாமல், அந்த பசங்க கூடயும் சேர முடியாமல், பொண்டாட்டி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவனை வந்து தனிமையில் விட்டுட்டாங்க. அந்த கேங் கூட சேர்க்க மாட்டாங்க, பொண்டாட்டி கூட சேர முடியல. வந்து விளையாடுறது இல்லை, விளையாண்டுட்டு இருக்காங்க, எல்லாம் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. என் ஒய்ஃப் வந்து அதனால இப்போ அவன் அனாதை ஆயிட்டான். என் செல்லகுட்டி இருக்கா, இங்க ஒரு செல்லகுட்டி இருக்கா. பெரிய குரூப்லையும் சேர்க்க மாட்டாங்க, சின்ன குரூப்லையும் சேர்க்க மாட்டாங்க, எந்த குரூப்லையும் சேர்க்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே எங்களோட ஃபேமிலி. நாங்களாம் சின்ன வயசுலேருந்தே நாங்களாம் வந்து சேர்ந்தே கல்யாணம் பண்ணி ஆமாம், என் பொண்டாட்டி எங்கள் மைனி எல்லோரும் நாங்கள் வந்து அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு சின்ன வயசுலேயே ஒட்டுக்காக வளர்ந்தோம். இப்போ நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி இன்னும் ஒட்டுக்காகவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் இந்த விளாகு. அதனால தான் எங்கள் ஃபேமிலி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுவோம். நான் சீட் விளாட போகிறேன், சீட்டு வேறு அது தேடுவாங்க. இப்போ வந்து பூனே வந்துருச்சு. பூனேயில் எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் பூனேயில் இறங்கி ஸ்நாக்ஸ் வாங்கி ஆகணுமா. அடுத்த ஸ்டேஷனில் நம்மளே இறங்கிடுவோம். அடுத்த ஸ்டேஷனில் நம்ம எனக்கு அடுத்து குரங்கில் வரணும், குரங்கு போடுறதுக்கு ஸ்நாக்ஸ் வேணும். அதுக்காக பூனே வந்துருச்சு. ஹாய் எங்க என்னோட 24 மணி நேரம் ட்ரெயின்குள்ள அடைஞ்சிருந்தது. நேற்று எத்தனை மணிக்கு ஏறணும்? நேற்று காலையில் மணி போல 10. ஒரு நாள் கடந்துட்டோம். ஒரு நாள் உள்ள ஏறி நடந்துட்டோம். 25 hours நாங்கள் ட்ரெயின்குள்ள இருந்திருக்கோம். சரி இப்போ பேசுறதுக்குலாம் டைம் இல்லை உங்களுக்கு. ஏதோ 2 ஐட்டத்தை வாங்கிட்டு விசாக்கங்க. இது எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டியா? போதுமா? சிஸ்டர் கொடுத்துரு. அப்படியே இந்த அத்தனையும் இந்த ஒரு ஆள் அக்காவுக்கு மட்டும் வாங்கிட்டாங்க. பாரு கையை பாரு. இது சூப்பர். எங்கேயாவது கொடுத்துரும். எடு அட லூசு. பாத்துட்டு எனக்கு பிடிச்சிருச்சு ரொம்ப. எங்க அப்பா எனக்கு எதுக்கான gift? நீ என்ன நீ ட்ரெயின் gift-ஆ? நல்லாவே இல்லை. தேங்க்யூ. நல்லாவே இல்லை. கிளிப் பர்ச்சேசிங். யாரையும் விட மாட்டீங்களா நீங்க? வரவங்க எல்லாரையும் கிளிப்பு, கம்மல். இப்போதான் கம்மல் வாங்கினாங்க. இப்போ தலையில் போடுறதுக்கு. காயிலேருந்து எத்தனாவது காஃபி இது? நேரம் போக என்ன பண்ணுறது? காஃபி குடிக்கொண்டு எப்படி நேரம் சாப்பிடுவேன். அப்புறம் கைக்கு என்னென்ன கிடைக்குது எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பேன். இருக்கேன். இப்போ லோனாவில் வந்து புழுவுது, வெயில் அடிக்குது. ஆனால் இருந்தாலும் புழுவுது. அந்த இடத்துல விட்டு செல்லை ஒரு தள்ளி விட்டுரும். இங்கே பாதி நாங்கள் எங்கே இருக்கோம்? கிளம்பியாச்சா? வந்தாச்சா? வீட்டுக்கு போயிடல?
சண்டேக்கு லீவு. என் பொண்டாட்டியோட ஹாப்பி மூமெண்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. கிளம்பும்போதே பாம்பேனாலே ஹாப்பி மூமெண்ட் தான். வீட்டிலேருந்து பாம்பேன்னு எப்போ வார்டு வந்தாலே ஹாப்பி மூமெண்ட். டிக்கெட் எடுத்ததுலேருந்து அவளை வந்து கையில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரெக்கை கட்டி பறந்துட்டு இருக்கா. ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரத்தில் அவள் தம்பி தங்கச்சி என்னது ரெக்கை கட்டி பறக்குதடி. கொஞ்ச நேரத்தில் தம்பி தங்கச்சியை பார்க்க போகிறா. சின்ன அக்கௌண்டரு. அதுக்கப்புறம் அவளை கையிலே பிடிக்க முடியாது. நம்ம கண்டுக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் சார் டம்மி பீஸ் நம்ம தான் ஹீரோயின். ஏன்னா அவள் ஏரியா பிறந்து வளர்ந்து ஒரு அம்சி மும்பை இங்கே கடந்து எவ்வளோ நான் வந்து கடந்து கொண்டு போயிட்டேன். இப்போ ரிலீஸ் பண்றாங்க. ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் கொஞ்சம் வந்து 10 நாளைக்கு மும்பை காமிச்சு போவேன். இப்போ போகலாம் மும்பைக்கு. போலாமா இல்ல வாங்க பறக்கலாம். கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இறங்கணும் தெரியுமா? அங்க 5 பேர், இங்க 5 பேர், அங்க 5 பேரா? 20 பேர். அதான் ரீச் மும்பை. எவ்வளவு பேரு எல்லாரும்